Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸைட்மெண்டான டிஷ்ஷு, பட் ஒரு காம்போ டிஷ்ஷு. ஒரு ரைஸ் கூட ஒரு பஞ்சாபி டிஷ். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீரக சம்பா அரிசியில் வந்து ஒரு ஜீரா ரைஸ், அது கூட காம்பினேஷனாக ஒரு பஞ்சாபியில் பண்ணக்கூடிய தால் மக்னி, இது ரெண்டும் காம்போ டிஷ்ஷாக பண்ணுறேன். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள், கிச்சனில் போய் பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போது இந்த கடாய் ஹீட் ஆகிடுது. நான் வந்து அன்சால்டட் குக்கிங் பட்டர் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அது கூடவே கீ, அது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நம்ம போட்ட பட்டரும் கீயும் நல்லா உருகி எடுத்து, நான் இதில் ஒரு 3 துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு சின்னதாக இருக்கிறனால ஒரு 4 பட்டை சேர்க்குறேன். ஒரு 4 ஏலக்காய், ஒரு 8 லவங்கம், இதெல்லாம் சேர்த்துறாங்க. இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, இதிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் நார்மல் ஜீரா, இதெல்லாம் போட்டு இந்த ஜீரகம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஜீரக சம்பா அரிசி வச்சுருக்கேன். இது வந்து 4 ஆழாக்கு எடுத்திருக்கேன். 4 ஆழாக்கு ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜீரக சம்பா அரிசி வந்து இப்போ நான் இந்த நம்ம தாளித்தோம்ல அதில் சேர்த்துறேன். ஸ்டவ்வை வந்து லோக்கு கொண்டு போயிடுங்க. இதை இந்த பட்டர் கீழே ஒரு பெரட்டு. இப்போ நம்ம இந்த ஜீரக சம்பா அரிசியை நம்ம வறுத்த அந்த நெய்யில் வறுத்த ஜீரகத்தோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போது இது மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் அந்த ஜீரகத்தோடு போட்ட வறுத்த அரிசி வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நான் இதில் வந்து 4 ஆழாக்கு போட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆழாக்கு 1.5 ஆழாக்கு மேனிக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ 6 ஆழாக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். ஆறு அழகு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நல்லா ஃபைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது ஃபைன் மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி தேவையான தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு குக்கரில் ஒரு 2 விசில், உங்கள் குக்கரோட இதை பொறுத்து 2 விசிலோ 3 விசிலோ, சாதம் வந்து நல்லா பொலன்னு வந்துடும். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் வெந்து வரட்டும், குக்கர் ஸ்டீம் வரட்டும், அது வரைக்கும் வில் வெயிட். நான் வந்து இப்போ இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தால் மக்கானி, இந்த தால் மக்கானின்றது ஒரு பஞ்சாபி டிஷ்ஷு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கருப்பு ராஜ்மா யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். கருப்பு உளுந்து அது ஒரு 100 கிராம் இருக்கும். நம்மளோட பயிர் இருக்குல்ல, பாசி பயிர், அது ஒரு 100 கிராம். இது 3ஐயும் நல்லா 1க்கு 2 வாட்டி வாஷ் பண்ணி ஓவர் நைட் நான் சோக் பண்ணியிருக்கேன். சோக் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஒரு 3லேருந்து 4 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் போகும். ஸோ அதனால் 4-5 வாட்டி வாஷ் பண்ணி இப்போ நான் இது வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 100 கிராம் மசூர் தால், அதை வந்து இப்போ ஜஸ்ட் நோ
வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசூர் தாலையும் இதோடு சேர்த்து குக்கரில் முதல்ல போட்டுக்கலாம். நான் இப்போ எல்லா பருப்பும் வந்து குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம் சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி, குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் போட்டுருவோம். நம்ம வச்ச கீ ரைஸ் நல்லா ஸ்டீம் அடங்கிடுத்து. நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட ஜீரா ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி உதிராக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இது அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப 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 முக்கியம். அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வச்சோம்னா இந்த மாதிரி உதிராக வரும். நார்மலாக வந்து இந்த ஜீரக சம்பான்றது ஒரு நல்ல மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ரைஸ். நார்மலாக நம்ம வந்து ஒரு கரண்டி சாதம் சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி வயிறு சில பேருக்கு திம்முன்னு ஆகிடும். ஆனால் இது வந்து நீங்கள் 2 கரண்டி சாதம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து லைட்டாக இருக்கும். அதுதான் நார்மல் ஒயிட் ரைஸுக்கும் இந்த ஜீரக சம்பாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஸ்டமக் வந்து ஹெவியாகவே இருக்காது. அதுதான் இந்த ரைஸோட ஸ்பெஷல் குவாலிட்டி. அதே மாதிரி நம்ம தால் மக்கனி குக்கரில் வேக வச்சோம்ல பருப்பெல்லாம், பருப்பெல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு நல்லா குழசு வெந்து வரும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு தான். தாளிப்பு போட்டோம்னா நம்மளோட பஞ்சாபி ஸ்டைல் தால் மக்கனி தயார். நம்மளோட தால் மக்கனி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் நல்லா சுடட்டும். கடாய் சுட்டு எடுத்து நான் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்க்குறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ நம்ம போட்ட பட்டரும் நெய்யும் நல்லா உருகி எடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நல்லா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி அது சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளியை நல்லா ஃபைனாக பியூரி பண்ணியிருக்கேன், அரைச்சிருக்கேன் மிக்சியில் போட்டு. அதை இதில் சேர்த்தேன். இப்போது நம்ம இந்த போட்டிருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, இந்த காரம் எல்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அலோவ் பண்ணுங்க. நம்ம போட்ட இந்த தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்துருவோம். இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி நான் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன். ஒரு 2 டம்ளர் சேர்க்குறேன். அது உங்கள் கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். திக்காகன்றவங்க திக்காக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நீர்க்க இருந்தால் போகிறோம். நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் கூட கொண்டு வரலாம் நீங்கள். இது பர்ஃபெக்ட். இந்த ஸ்டேஜில் நான் கஸ்தூரி மேத்தி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோம்னா இறக்க வேண்டியதுதான். நம்மளோட தால் மக்கானி தயார். நம்மளோட கீ ரைஸும் தால் மக்கானியும் தயார். எப்படி வந்திருக்கு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூடிய, நான் கூட, சப்பாத்தி கூட, புல்கா கூட, எனி இண்டியன் பிரெட் அது கூட நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி கீ ரைஸு, பிளெயின் ரைஸு, ஜீரா ரைஸு அது கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும். தால் மக்கானி தயார். கீ ரைஸ் கூட இது அட்டகாசமாக இருக்கும். ஒரு காம்போ டிஷ்ஷு. நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஐட்டத்தை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.